சொல்லட்டுமா? வந்தான் அப்படிங்கறத எப்படி எழுதுவீங்க? வா இன் தா இன் அப்படின்னாலும் எழுதுவோம். ஆனா இவர் எப்படி தான் எழுதினாரு? வந்தான். அதான் இந்த எடுத்துட்டு சொல்லிட்டார்ல, வந்தான். வா இன் இத் தா இன், வந்தான். அதன் பிறகாக மாங்காய் அப்படிங்கறது ஐயா எப்படி தான் எழுதுறாரு? மான்காய். மானுக்கு எங்க காய் முளைக்கும்? யாருக்கு தெரியும்? அது ஐயாவுக்கு தான் தெரியும். பஞ்சம் அப்படிங்கறத பஞ்சம் அப்படின்னு எழுதுறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இதற்கு தமிழ் சொல் என்ன? நண்பர்கள். நல்ல சொல் தானே? ஆனா அப்படிலாம் எழுத மாட்டார் ஐயா. நண்பர்கள் அப்படின்றத எடுத்துட்டு எஃப் ரா இன் இட்டு இஸ் ஃப்ரெண்ட்ஸ். எஃப்ன்ற ஒலி தமிழ்ல இல்லையா, அதனால எஃப் எடுத்து எழுதிக்கிட்டு இன்னு இட்டு இஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜீப்ரா வரி குதிரை. நல்ல சொல் தானே? கிடையாது, அப்படி சொல்லக்கூடாது. இசட்ன்ற ஒலி தமிழ்ல கிடையாது, அதனால இசட்டை எடுத்து வச்சிட்டு இசட் இப் பி ரா ஜீப்ரா. உங்க அறிவெல்லாம் எதில கொண்டுட அடிக்கிறது? தொல்காப்பியர் ஆரிய அடிமை. வட எழுத்தொரியும் வட சொற்கிளவியும் எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகுமே. தொல்காப்பியம் எழுத்ததிகாரம். சிதைந்தன வரினும் ஏந்தன வரையார். இதற்கெல்லாம் என்ன பொருள் அப்படின்னு கேக்குறீங்களா? உன்னுடைய இலக்கிய நயத்திற்காக, உன்னுடைய கவிதை நயத்திற்காக நீ வட சொற்களை பயன்படுத்துவாயானால் தாராளமாக பயன்படுத்திக்கொள். ஆனால் ஒரு நிபந்தனை, ஒரு எச்சரிக்கை என்னவெனில், வட எழுத்துக்களை பயன்படுத்தி வட சொற்களை தமிழில் எழுதக்கூடாது. அந்த சொற்கள் சிதைந்தே வந்தாலும் அதை அவ்வாறே பயன்படுத்துவது என்பது நலம் அப்படின்னு வட எழுத்துக்களையே தமிழ்ல அனுமதிக்க கூடாது என்பதற்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக தொல்காப்பிய சூத்திரம் எழுதிய தொல்காப்பியர் ஆரிய அடிமை